Hello students, example 2.39. Example 2.39. The sum of first n, 2n, 3n terms of AP are S1, S2, S3 respectively. Prove that S3 equal to 3 into S2 minus S1. இந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? Sum of n terms, sum of first 2n terms, sum of first 3n terms of AP, sum of first n term S1, sum of 2n terms S2, sum of 3n terms S3. So in n placeல first sequence க்கு n substitute பண்ணுவேன், next 2n substitute பண்ணுவோம், next 3n substitute பண்ணுவோம். அப்படி substitute பண்ணும்போது கிடைக்கிற S1, S2, S3 கம்பைன் பண்ணுற ஃபார்முலா இது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு கன்சிடர் S2 மைனஸ் S1 கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது S3 கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? சம்ஸ் பாருங்கள். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் S1. ஸோ S1 ஈக்குவல் டு n வேல்யூ என்னாகவே இருக்குது. ஸோ டைரெக்ட் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2n டேர்ம்ஸ் என்னவே இருக்குது? கிவன் கொஸ்டினில் S2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n பிளேஸில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2n. n பிளேஸில் 2n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3n டேர்ம்ஸ் ஆஃப் AP, தட் இஸ் 3n, n ஈக்குவல் டு 3n, n இருக்க பிளேஸில் 3n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் S3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு S2 மைனஸ் S3, S2 மைனஸ் S1, S2வும் S1ஐயும் சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். S2 நம்மளுக்கு தெரியும் 2n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. இதில் இருக்க 2, இந்த 2 டேர்ம்ஸ்லேயுமே n/2ன்றது காமனாக இருக்கா? இந்த டேர்ம்லேயும் n/2 இருக்குது, இங்கேயும் n/2 இருக்கிறதுனால காமனாக நம்ம அவுட் சைடு எடுத்தும்போது ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது? 2. இங்கே இருக்க 2, n/2 அவுட் சைடு வந்தாச்சு. ரிமைனிங் இந்த 2 இருக்குது இன்ட்டு 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு d. இந்த n/2 அவுட் சைடு வந்தாச்சு. ரிமைனிங் இந்த டேர்ம் இருக்கும். ஸோ இங்கே வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறீங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி இங்கே n இன்ட்டு d. ஸோ 4a ப்ளஸ் 2 இன்ட்டு, இது ஒரு டேர்ம், இது நெக்ஸ்ட்டு டேர்மா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. இங்கே மல்டிப்ளை பண்ண மைனஸ் எடுத்துகிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் 2a மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 4a 2 இன்ட்டு இந்த 2dயை நம்ம இந்த பிளேஸில் கூட வச்சுக்கலாம். 2d இன்ட்டு 2n 4nd, 2d இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2d. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2a மைனஸ் n இன்ட்டு d. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டியை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு மைனஸ் d இன்ட்டு n மைனஸ் 1 நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா மைனஸ் d இன்ட்டு n மைனஸ் d இன்ட்டு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏ டேர்ம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2a கிடைக்குது. 4nd மைனஸ் nd சப்ராக்ட் பண்ணும்போது 3nd மைனஸ் 2d d ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் d கிடைக்குது. இதில் இந்த டேர்மில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இந்த டேர்மில் d காமனாக இருக்கிறதுனால d இன்ட்டு 3n மைனஸ் 1ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம காமனாக எழுதும்போது n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்டு 3. ஸோ இங்கே என்ன ஆகிடும்? 3n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு ஆகும். அப்போது இந்த 3n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? S3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். S1, S2, S3, etc. Sm are the sums of n terms of m APs. டோட்டலாக நிறைய APs இருக்குது. 1, 3, 5, etc. 2, 4, இது ஃபஸ்ட்டு AP, இது செகண்ட் AP, இந்த மாதிரி நிறைய APs இருக்குது. எவ்வளோ APs இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு m APs இருக்குது. அந்த m APலையும் n வந்து காமன், n டேர்ம்ஸ் வந்து காமன். இதில் ஃபஸ்ட்டு சீரீஸில் 10 டேர்ம்ஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு சீரீஸில் 10 டேர்ம்ஸ். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுற m சீரீஸ்லேயும் 10 டேர்ம்ஸாக தான் இருக்கும். ஸோ n வந்து காமனாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹூஸ் காமன் டிஃப்ரென்ஸ்
காமன் டிஃப்ரென்ஸ் வெரி ஆகிட்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 1, செகண்ட் சீரீஸோட காமன் டிஃப்ரென்ஸ் 3, தேர்டு சீரீஸ் 5, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மும் அதே மாதிரி வேரி ஆகுது. ஃபஸ்ட்டு சீரீஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் 1, செகண்ட் சீரீஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் 2, தேர்டு சீரீஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் 3, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? S1 + S2 + etc. + Sm = 1/2 இன்ட்டு mn இன்ட்டு mn + 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே பாரு, ஃபஸ்ட்டு சீரீஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. ஃபஸ்ட்டு சீரீஸ் S1 எடுத்துக்கிறேன். அதில் A வேல்யூ 1, D வேல்யூ ஆல்சோ 1. அதை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது S1 = n/2 இன்ட்டு n + 1ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட் ஏபி. செகண்ட் ஏபி S2ன்னு கிவன் கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் 2, காமன் டிஃப்ரென்ஸ் 3. ஃபஸ்ட்டு டேர்ம் 2, காமன் டிஃப்ரென்ஸ் 3. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணும்போது S2ஓட வேல்யூ n/2 இன்ட்டு 3n + 1. இதே மாதிரி ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக என்ன டேர்ம் இருக்குது? சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் mth ஏபி. லாஸ்ட்டாக இருக்க mth ஏபியோட வேல்யூவில் அதை நம்ம SM சொல்லுவோம். அதில் A வேல்யூ m அண்ட் D வேல்யூ 2m - 1. ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? A வேல்யூ அண்ட் D வேல்யூஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போது இந்த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். m × 2m, n × 1, 1 × 2m - 1 × -1 அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2m கேன்சல். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த 2 டேர்ம்ஸில் n காமனாக அவுட் சைடில் இருக்கும். எடுத்துக்கும்போது 2m - 1 + 1ன்னு கிடைக்குது. ஸோ SM வேல்யூ n/2 இன்ட்டு 2m - 1 + 1. ஸோ S1, S2, S3 இந்த மாதிரி நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். கிவன் கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? S1 + S2 + S3 + etc. SM ப்ரூவ் பண்ண வேண்டிய LHS நம்மளுக்கு இருக்குது. இதில் நம்ம S1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். S2 வேல்யூ அண்ட் S3 வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக SM வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது எல்லா டேர்ம்ஸ்லேயுமே என்ன காமனாக இருக்குது? n/2 காமனாக இருக்கிறதுனால நம்ம அவுட் சைடு எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்குது? இங்கே n + 1, 3n + 1, லாஸ்ட்டு டேர்ம் 2m - 1 இன்ட்டு n + 1ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே n இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ n + 3m + 5n + etc. 2m - 1 இன்ட்டு n இந்த டேர்ம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டோட்டலாக இங்கே 1m 1 + 1 + 1 + 1ன்ட்டு எவ்வளோ டைம்ஸ் 1 இருக்குது? m டைம்ஸ் 1 இருக்குது. ஸோ நம்ம இது செப்பரேட் பண்ணிவிட்டு n டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 மட்டும் இருக்க டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கோம். இந்த n இருக்க டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதில் எல்லாத்துலேயுமே n காமனாக இருக்குது. ஸோ அவுட் சைடு எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சீரீஸ் கிடைக்குது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? சம் ஆஃப் ஃபஸ்ட் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? இதில் n பிளேஸில் என்ன இருக்குது? m இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ தட் இஸ் m². நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸாக 1 + 1 + 1 + etc. m டைம்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா எவ்வளோ டேர்ம்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் m அண்ட் a டேர்ம் இஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 1. ஸோ m × 1. ஸோ இந்த வேல்யூஸ் இதுக்கு ஃபார்முலா 1 × 1 + 3 + 5 + etc. 2m - 1க்கு ஃபார்முலா m². இங்கே ஆல்ரெடி n இருக்குது. ஸோ n × m². இந்த மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு m கிடைக்குது. இந்த 2 டேர்ம்ஸில் m காமனாக இருக்கிறதுனால m × m + n + 1. இது நம்ம ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு? RHS 1/2 இன்ட்டு mn இன்ட்டு mn + 1 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியராக போட்டிங்க அப்படின்னா எல்லா சம்முமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சம். ஃபைண்ட் த சம் a - b / a + b 3 + 3a - 2b / a + b. ஸோ இது மாதிரி 12 டேர்ம்ஸோட சம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்ததுமே டினாமினேட்டர் எல்லா டினாமினேட்டருமே சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அவுட் சைடில் எடுத்துக்கிறோம் 1/a + b. டினாமினேட்டர் வேல்யூ அவுட் சைடு எடுக்கும்போது 1/a + b எடுத்துக்கிறோம். ரிமைனிங் இருக்குது நியூமரேட்டர் மட்டும் இருக்குமா? நியூமரேட்டர் வேல்யூஸ்
a minus b plus 3a minus 2b plus 5a minus 3b plus etc. எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்? 12 டேர்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க a டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணுறோம், b டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது a plus 3a plus 5a எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 12 டேர்ம்ஸ். a 3a 5a எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்? 12 டேர்ம்ஸ். அதே மாதிரி b 2b 3b எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்? 12 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஏ டேர்ம்ஸு செப்பரேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பி டேர்ம்ஸு செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது ஏ காமன் அவுட் சைடு எடுக்கும்போது இங்கே என்ன கிடச்சிருது? சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர், n வேல்யூ என்ன? 12. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பியில் காமனாக மைனஸ் பி அவுட் சைடு எடுத்துகிறோம். ரிமைனிங் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 12 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்னென்னு சொல்லலாம்? சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஏ காமனாக அவுட் சைடு இருக்குது. இது சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர், அதோட ஃபார்முலா n². n வேல்யூ என்ன? 12. 12 ஸ்கொயர்ஸ் அப்ளை பண்ணும்போது 144 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே n வேல்யூ 12, சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் 12 × 12 + 1/2. நெக்ஸ்ட்டு அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 16 × 3 கிடைக்குது. இந்த 2 டேர்ம்ஸ்லேயுமே நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் என்ன? 6. ஸோ 6 அவுட் சைடு எடுக்கும்போது 6/a + b இன்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 24 கிடைக்கும். ஸோ 24a மைனஸ் 6 அவுட் சைடு வந்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 13b. ஸோ கிவன் கொஸ்டினோட ஆன்சர் 6/a + b இன்ட்டு 24a மைனஸ் 13b. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 2.7 தேர்ட் சம். இஃப் a, b, c are in AP, show that 3/a, 3/b, 3/c are in GP அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏபிசி ஏபியில் இருக்குது, இந்த 3 டேர்ம்ஸ் ஜிபியில் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் ஏபியாக இருக்குது அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் 3 நம்பர்ஸ் ஏபியாக இருக்கணும்னா கண்டிஷன் T2 - T1 = T3 - T2. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஜிபியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும் T2/T1 = T3/T2 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு T2 - T1 = T3 - T2ன்ற கண்டிஷனை எடுத்துகிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்? T2/T1 = T3/T2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏபின்னு எடுத்துக்கிறோம். கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும் 2b = a + c. நெக்ஸ்ட்டு இதில் பியோட வேல்யூ தேவையில்லை, 2bயை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? எல்ஹெச்எஸ் வேல்யூ இதில் நம்ம பேஸ் வேல்யூ 3 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிவன் 2b = a + cன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் பேஸ் 3/2b கன்சிடர் பண்ணும்போது 2b ப்ளேஸில் என்ன வேல்யூ இருக்குது? 2bயோட ஆன்சர் என்ன? a + c. ஸோ ரெண்டு சைடுமே நம்ம பேஸ் 3 எடுத்துக்கிறோம். இதை 2b அப்படின்ற வேல்யூவை பவராக எடுத்துக்கும்போது நம்மளுக்கு 3/2b = 3/a + cன்னு கிடைக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா a/m + n இருக்குது அப்படின்னா நம்ம a/m × a/nன்னு சொல்லலாம். ஸோ 3/a + cயை 3/a × 3/cன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு a/mn அது எப்படி சொல்லலாம்? a/m/nன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டில் இந்த வேல்யூவை 3/b² கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது, பவர்ஸ் வேல்யூ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போது நம்ம இதை திரும்ப கண்டினியூ பண்ணும்போது 3b² 3b × 3/b 3/b × 3/bன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன கிடச்சாச்சு? 3/b சேம் சைடு வச்சுட்டு அனதர் வேல்யூவை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு 3/aவை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? அப்போ என்னவாகுது? 3b/3a = 3/c/3/bன்னு கிடைக்குது. இது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? T2/T1 = T3/T2. இதில் என்ன டேர்ம் இருக்குது? இட் இஸ் T2, இட் இஸ் T1, இட் இஸ் T3, இட் இஸ் T2. ஸோ இந்த 3 டேர்ம்ஸும் என்னன்னு சொல்லிடலாம்? ஆர் இன் ஜிபி. 3/a 3/b அண்ட் 3/c ஆர் இன் ஜிபி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டிஷன் 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிஷன் தெரியும், அந்த கண்டிஷனில் இருந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
Next sum. If A, B, C are in 3 consecutive terms of AP and X, Y, Z are 3 consecutive terms of GP, then prove that. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1. ஏபிசியில் எங்கே இருக்குது, ஏபி சீரீஸாக இருக்குது, எக்ஸ்ஒய் இசட் ஜிபியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே என்ன தெரியும், ஏபியாக இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் தெரியும், ஏபியாக இருக்கும்போது என்ன சொல்லலாம், பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி, தட் இஸ் 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஜிபியில் என்ன கண்டிஷன் தெரியும், எக்ஸ்ஒய் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் பை ஒய் அப்படின்ற கண்டிஷன் தெரியும். T2 பை T1 இஸ் ஈக்குவல் டு T3 பை T2. ஸோ இதில் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இசட், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இசட் அப்படின்ற கண்டிஷன் தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி அண்ட் இந்த வேல்யூவை எல்ஹெச்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம அங்கே பண்ண போகிறோம். பாருங்கள், ஏபிசி ஆர் 3 டேர்ம்ஸாக இருக்கும்போது பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி. இதில் நம்ம காமனாக மைனஸ் அவுட் சைடு எடுக்கும்போது மைனஸ் பி ப்ளஸ் ஏன்னு ஆகும். இதில் மைனஸ் காமன் அவுட் சைடு எடுக்கும்போது மைனஸ் சி ப்ளஸ் பின்னு ஆகும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. எல்ஹெச்எஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்லேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து சியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 2பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் சின்னு தெரியும், அதிலேருந்து சியோட வேல்யூ 2b மைனஸ் ஏ. இந்த 2 கண்டிஷனையும் நம்ம இந்த எல்ஹெச்எஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, எல்ஹெச்எஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம், கிவன் எக்ஸ்ஒய் இசட் ஆர் இன் ஜிபிங்கிறதுல இந்த கண்டிஷனை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறீங்க. எல்ஹெச்எஸில் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி அண்ட் இசட் பவர் ஏ மைனஸ் பி, இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் சின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி இருக்க பிளேஸில் பி மைனஸ் சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ரெண்டுமே சேம் பவராக இருக்கிறதுனால எக்ஸ் இசட் ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம் இருக்குது அப்படின்னா ஏபி ஹோல் பவர் எம்னு ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் இசட் ஹோல் பவர் பி மைனஸ் சின்னு கிடச்சிருக்கு. ரிமைனிங் வேல்யூவை நம்ம ஆஸ் யூஷுவல் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இசட் அப்படின்றத நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 2 ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னா எம் இன்ட்டு என் சொல்லுவோமா, அதே மாதிரி 2 இன்ட்டு பி மைனஸ் சின்னு சொல்லுவோம். 2 பிக்கும் காமன் சிக்கும் காமனாக அவுட் சைடில் இருக்குது. ஸோ 2b மைனஸ் 2cன்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சேம் பேஸ் இருக்குது அப்படின்னா பவர்ஸ் ஆட் பண்ணலாம் இல்லையா, சேம் பேஸ் வேல்யூ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 2b மைனஸ் ஏ மைனஸ் சின்னு கிடைக்குது. நம்ம சி ஆல்ரெடி என்னென்னு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், சி ஈக்குவல் டு 2b மைனஸ் ஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, 2b மைனஸ் ஏ இருக்குது. பாசிட்டிவ் 2b நெகட்டிவ் 2b, நெகட்டிவ் ஏ அண்ட் பாசிட்டிவ் ஏலாம் கேன்சல் ஆகி இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்னவாயிடும், 0 ஆகிடும். 2b சி வேல்யூ 2b மைனஸ் ஏ, சியோட வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2b மைனஸ் ஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்குமா, மைனஸ் 2b மைனஸ் ஏ. இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்னவாகும், 2b மைனஸ் ஏ மைனஸ் 2b ப்ளஸ் ஏ. ஸோ இந்த டேர்ம்ஸில் கேன்சல் ஆகி பவர் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ ஒய் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும், ஏபி ஜிபியில் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 டேர்ம்ஸ்க்கான கண்டிஷனை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா, தேங்க்யூ.